எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஆண்டி, நீங்கள் ஃபோனில் சொன்னது நிஜமா? நிஜம்தான். எங்கள் வீட்டு பொண்ணுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சாச்சு. லவ் மேரேஜ். அந்த அங்கிள் லவ் மேரேஜுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா? யாரு? என் கொழுந்தனாரா? கருப்பனோட அப்பாவா? ஆமாம். அவரே காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தானே. அப்படியா ஆண்டி? ஆமாம், சொந்த அத்தை பொண்ணு தான். என் வீட்டுக்காரர் தாலி கட்ட போகிற கடைசி நேரத்தில் பொண்ணை தூக்கிட்டு போய் தான் தாலி கட்டிட்டாரு. அப்படியா? ஏய், இந்த விஷயத்த ஏற்கனவே என் மகன் உங்ககிட்ட சொல்லியிருக்கான்ல, புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறேன். ஆமாம், முளைப்பாரி டைமில் அரவிந்த் சொன்னான், நான் தான் மறந்துட்டேன். அந்த மனுஷன் அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ் பண்ணவர். இந்த காலத்தில் அவர் பொண்ணு காதலிக்கிறான்னா பேசாமல் விட்டுருவாரா என்ன? நல்ல மாப்பிள்ளையா இருந்தால் கட்டி வைக்கணும்னு தான் நினைப்பாரு. இப்போ நான் எதுக்கு ஒன்று வர சொன்னேன்னா, நீ அன்னைக்கு என்ன பிளானோட உங்கள் அண்ணனுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குறதுக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்த? அது வேற ஒரு ரீசன் ஆண்டி. எல்லாம் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா ஒரே சொந்தமாயிடுவோம். அப்புறம் ஈஸியாக கருப்பங்கிட்ட நீ அப்ரோச் பண்ணிடலாம். அதுக்கு தானே ஆண்டி? ஆண்டி தான். எல்லாம் உங்கள் வயசை தாண்டி தான் வந்திருக்கோம். நீ அவனை பார்க்குற பார்வையும் சரியில்லை, அவங்ககிட்ட பேசுகிற பேச்சும் சரியில்லை. அவனும் உன்னைய கண்டுக்கிடாமல் போகிறான். சரி ஆண்டி, இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்கு பார்க்கலாமா? ஆண்டி, எங்கள் வீட்டு கல்யாணம்ல, அதை எப்படி நிறுத்துவ? என்ன ஆண்டி, எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்க? இங்கே பாரு, நான் பேசிக்காலாம் வில்லி கிடையாது. அப்புறம் எனக்கு அந்த 2 பிள்ளைகளையும் என் வீட்டுக்கு மருமகளாக எடுத்துக்கிடணும், அதுதான் ஆசை. வெண்ணிலாவை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மலர்தேன். மலர் கூட பிரச்சனை இல்லை, இந்த கருப்பன்தான் பிரச்சனை. அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறானா ஆண்டி? சின்சியரா லவ் பண்ணுறானா? அந்த பிள்ளை மேலே உயிரையே வச்சிருக்கான். அவன் மேலே ஒரு தூசு துரும்பு படுறதுக்கு கூட விட மாட்டான். இப்போ இவ்வளவு மழையிலையும் பனியிலையும் எதுக்காக வீட்டுக்கு வெளியிலேயே அவன் இருக்கான்னு நினைக்கிற? அவங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டுன்னு மட்டுமா நினைக்கிற? அப்புறம் ஆண்டி, அந்த மலர் பிள்ளை அவன் வீட்டை விட்டு போகக்கூடாது. அதுக்காகத்தான் தான் வெளியே இருந்தாலும் பரவாயில்லை, தான் மானு பிள்ளை உள்ளே இருக்கணுங்கிறதுக்காக அவன் வெளியே இருக்கான். அடுத்தடுத்த வீடு தானேத்தா அந்த பிள்ளை பிறந்த வீடும் நாங்கள் இருக்கிற வீடும். ஆனால் எங்கள் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேங்கிறான், அந்த பிள்ளை பிறந்த வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேங்கிறான். எங்கள் வீட்டில் என் புருஷனை காவல் வச்சுருக்கான், அந்த வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி 50 பேரையும் காவல் வச்சுருக்கான். ஏன் ஆண்டி, அந்த மலரை ஏதாவது பண்ணிட்டா என்ன? ஏய், என் வீட்டு மருமகத்தா. அப்புறம் என்னதான் பண்ணுறது? இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்க? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க, அந்த மலரை ஏதாவது பண்ணலான்னா அதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னதான் பண்ணுறது? எனக்கு என்னோட டார்க் சாக்லேட் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள். அப்படின்னா கற்பனா? ஆமாம், அவனுக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேர். இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. நீ கற்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆயிரும். நானும் வளர்ப்பிள்ளையே என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் அதெல்லாம் நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் நடக்காது. நீங்கள் இப்படியும் பேசுகிறீங்க அப்படியும் பேசுகிறீங்க. இப்போ நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கள். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அவனை வெளியூருக்கு அனுப்புறதுக்கு கூட முயற்சி பண்ணி பார்த்தேன். யார? என் சாக்லேட்டையா? கொன்றுவேன் உங்களை. என்ன? அவன்லாம் எங்கேயும் போகக்கூடாது. அவன் எங்கேயும் போயிட்டா நான் எப்படி அவனை பார்ப்பேன்? இது என்ன, இந்த விஷயத்தில் எங்கிட்டு போனாலும் ஒரே முட்டுச்சந்தா இருக்கு. ஏதேது போகிற போக்க பார்த்தா அவன் வெற்றிகரமாக இந்த 2 வருஷத்தை வெளியே இருந்தே சமாளிச்சிருவான் போல. நான் வேற பைத்தியக்காரத்தனமாக இப்படி ஒரு யோசனையை பண்ணிட்டேன். இப்போ மலர் என்னடான்னா எந்நேரம் பார்த்தாலும் அவன் புராணம் தான் பாடிக்கிட்டு இருக்கா. சும்மையாவது அந்த பிள்ளை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தது. இப்போ அவன் வெளியே இருக்கானோ என்னமோ பெத்த பிள்ளை மாதிரி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிடுறான் அவனை. அவன் பக்கத்தில் போகலை, அவ்வளவுதான். மற்றபடிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சும்மா கிடந்த சங்க நானே ஊதி விட்டு கெடுத்துட்டேன். பிரித்து வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. சரி, நீயாவது உங்கள் அண்ணனுக்கு இந்த பாப்பாவை கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் அந்த பிள்ளை வேற யாரையோ லவ் பண்ணி இப்போ அங்கேயும் கல்யாணம் முடிய போகுது. இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நடந்ததையெல்லாம் சொல்லி புலம்புறதுக்கு தானா? 2 பேரும் கலந்து பேசினா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனால் எங்கிட்டு போனாலும் ஒரே முட்டுக்கட்டையாக தான் இருக்குது.
கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொன்னால் அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கல்யாணத்தை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா எப்படியாவது எங்கள் அண்ணனை ஃபாரின்லேருந்து வர வச்சு நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டால் அவர் எதுனாலும் செய்வார். என் கொழுந்தனார் விஷயத்துல எல்லாம் என்னால் தலை கொடுக்க முடியாது. அவரை மீறி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுங்கிறது யாராலையும் முடியவும் முடியாது. இதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோம்னா அது வேஸ்ட்டாக தான் முடியும். அப்போ என்னதான் பண்ணுறது? நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு ஒரே ஒரு வழி, கருப்பனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அவனை உன் பின்னாடி சுத்த வைக்கணும். அவனை லவ் பண்ண வைக்க முடியுமா உன்னால்? அது முடியாதுன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் கேட்குறேன், உன்னால் முடியுமா? நீங்கள் இப்படியும் பேசுகிறீங்க அப்படியும் பேசுகிறீங்க, உங்களை எந்த கணக்கில் சேர்க்கறதுனே எனக்கு தெரியல. ரெண்டு பக்கமும் பார்க்கணும். உன்னால் முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. எங்க நானும் அவங்ககிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஏற இடத்தும் பார்க்க மாட்டேங்கிறான். போதாத குறைக்கு இவன் பக்கத்தில் போனாலே அவன் தம்பி என்கிட்ட சண்டைக்கு பாஞ்சுக்கிட்டு வர்றான். இவங்க குடும்பமே இப்படித்தான். அதுலேயும் இந்த அண்ணன் தம்பி இருக்கானுங்களே, எங்கள் வீட்டுக்காரரு என் கொழுந்தனார் மாதிரி தான். ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. ஆனால் எப்படி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வர்றதுன்னு தான் தெரியலை. காலேஜில் பொழுதனைக்கு அவன் கூட தானே இருக்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியலையா? ஆமாம், வீட்டில் இருக்கிற உங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியலை, காலேஜில் இருக்கிற என்னால் என்ன பண்ண முடியும்? ஆனால் மலரையும் கருப்பனையும் பிரிக்கிறதுக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த 2 வருஷத்துக்குள்ளே பண்ணினாதான் உண்டு. ஆனால் அவன் வீட்டுக்கு வெளியே இருக்கான்னு தான் பேர். ஆனாலும் கண்கொத்தி பாம்பா அந்த பிள்ளைய கவனமாக கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இதில் 2 வருஷம் கழிஞ்சு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மறுபடியும் ஒன்று போல் இருந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வையி, அப்புறம் பக்கத்தில் கூட போக விட மாட்டான் அந்த பிள்ளைக்கு. அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த 2 வருஷத்துக்குள்ளே பண்ணி அவங்கள பிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஏன் ஆண்டி, அந்த பிள்ளை லூசு மாதிரி தானே இருக்கா, உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையா? என்ன என் மருமகளை லூசுங்கிற? அது என்ன, அந்த பிள்ளையை பற்றி என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் பாஞ்சுக்கிட்டு வர்றீங்க. ஆக்சுவலாக அவள் லூசு மாதிரி தானே இருக்கா. யார் அவளா லூசு? ஒரு நாளைக்கு அவள் கூட இருந்து பாரு, அப்போ தெரியும் அவளை பற்றி. அதான் இருந்து பார்த்தனே. அவள் கூட ஒரு நாள் முழுக்க இருந்து பேசி பாரு, உன்னைய கிறுக்கு பிடிக்க வச்சிருவா. அதுவும் இப்போ இந்த கருப்பனை வெளியே அனுப்புனதுக்கப்புறம் வாயை திறந்து வாயை மூடுன்னு அவன் பேச்சுட்டேன். எனக்கு பைத்தியமே பிடிக்குது இந்த பிள்ளைகிட்ட பேசினா. நீ என்னமோ சொல்கிற அவளை லூசுன்னு. இப்போ உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு தான் ஆண்டி பைத்தியம் பிடிக்குது. இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்றுமே நடக்காது போல. என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியான்னு கேட்கறதுக்கு தான்ப்பா கூப்பிட்டேன். நானும் டூர் போகிற இடத்துல ஏதாவது பண்ணலான்னு தான் பார்த்தேன், கடைசியில் டூரும் கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாம், இவன் டூர் போகலான்ட்டு மலர் பிள்ளையும் டூர் போகலை. ஐயோ போதும் அந்த பிள்ளை புராணம். 4 வார்த்தை பேசின உனக்கே இப்படி இருக்குன்னா பொழுதுக்கும் அவ கூட இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? சரி, நீ எப்படியாவது கற்பனை மடக்கி கைக்குள்ளே போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு, அதை கேட்கலான்னு தான் வந்தேன். நானும் எனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சா சொல்கிறேன், அப்புறம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்கிறேன். எத்தனை சினிமா படம் பார்த்துருக்கோம், அதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ஒரு வழி கிடைக்காமலா போகும். சரி நீ கிளம்பு. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து கடைசியில் ஒரு வேலையும் ஆகலை. நான் உனக்கு ஒரு வழி தான் காட்ட முடியும், நீ தான் அந்த பாதையில் போகணும். உனக்கு வழியை நான் காட்டிட்டேன், நீ அந்த பாதையில் போய் அவனை எப்படி உன் வழிக்கு கொண்டு வரணுமோ பாரு. சரி ஆண்டி. சரி நான் வரேன். டாடி டாடி. என்னடா கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டாடி, அன்னைக்கு நம்ம பொண்ணு கேட்டு போனோம்ல, ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ள கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். தெரியுமே. தெரியுமா? ஆமாடா, மிஸ்டர் மயில் ராவணன் என்ன பார்க்க வந்திருந்தாரு. எப்போ? அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ள ஃபிக்ஸ் ஆனவனே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. இதுல உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெரியவங்க நாங்களா பேசி முடிச்சுக்கிட்டோம். டாடி, உங்களை கூட்டிட்டு போனதே நான் தானே, என்கிட்ட சொல்ல வேண்டாமா? நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுக்கு இந்த பேச்செல்லாம்? அதனாலதான் சொல்லல. சரி, என்ன சொன்னார் அந்த அங்கிள்? இந்த மாதிரி தான் பொண்ணு வேற ஒருத்தர் விரும்புறதாகவும் அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம்னு சொன்னாரு. நம்ம அவர் வீட்டுக்கு நேரடியா போய் கேட்டோம்ல, அந்த மரியாதைக்காக அவரும் இங்க நேரடியா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இது இவ்ளோ கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? நம்ம போய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டோம், பொண்ணு கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்களோட விருப்பம். அதுக்காக நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த முடியுமா? இல்ல பொண்ணு கொடுக்கலங்கிறதுக்காக தான் போய் சண்டை போட முடியுமா? என்ன டாடி இப்படி சொல்றீங்க? பாருடா குட்டி, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், இதுல எல்லாம் நீ அனாவசியமா மூக்க நுழைக்காத. போ, கிளாஸ்க்கு போ. டாடி, கிளாஸ்க்கு போன்னு சொன்னேன். போங்க. விளையாட்டு பிள்ளை. பாப்பா எல்லா சேலைக்கும் சட்டை தைக்க கொடுத்தாச்சுல்ல? ஆமாத்தா கொடுத்தாச்சு.
பாப்பா, இந்த என் பக்கத்துல இருக்கிற எல்லா சேலையும் உடுமாத்துக்கு கட்டுறதுக்கு என்ன? சரிங்க பெரியம்மா. இது எல்லாமே பெரியம்மா செலவு உனக்காண்டின்னு. சரிங்க பெரியம்மா, தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேட்சா பிளவுஸ் அந்தந்த சேலைக்குள்ளேயே மடிச்சு வச்சிரு. ஒரு பெரிய சூட் கேஸ் இருக்குல்ல, அதுல எடுத்து வச்சிரு. ஊருக்கு போகும்போது அப்படியே கொண்டுட்டு போறதுக்கு சரியா இருக்கும். வாக்கப்பட்டு மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டேன்னா அங்க மாப்பிள்ளை வீட்டு சொந்தம் ரொம்ப அதிகம்னு சொன்னாங்க. எப்படியும் தினமும் ஒரு வீட்டுக்கு அளப்புக்கு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதும் ஒவ்வொரு சேலையா கட்டிட்டு போயின. சரிங்க பெரியம்மா, சரி. மச்சி, நீங்க கோயம்புத்தூருக்கு போனதுக்கு அப்புறம் எங்களையெல்லாம் நினைப்பீங்களா? நினைப்பேன். எங்களையெல்லாம் மறந்துடாதீங்க மச்சி. அது எப்படி மறப்பேன்? அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஏண்டா மலரு, நீ ஒரு பட்டு சேலை எடுத்து கட்டக்கூடாது கல்யாணத்துக்கு? எனக்கு சேலை இடுப்புலையே நிற்காது. அத்தை கட்டி விடுறேன், கல்யாணத்துக்கு ஒரு சேலை எடுத்து கட்டு. மாட்டேன். சரி, தாவணி கட்டுறியா? வேண்டாம். ஏன் மலரு, எம்பிட்டு பட்டு சேலை எடுத்து வச்சிருக்கோம், ஒன்று எடுத்து கட்ட வேண்டியதானே? நான் இப்போ கட்ட மாட்டேன். நான் இப்போ சேலை கட்டினாலும் கருப்பன் பார்க்கவே மாட்டான். அப்புறம் சேலை கட்டி என்ன பிரயோஜனம்? அதானே ஆரம்பிச்சிட்டான்ல. வெண்ணிலா, நீ ஒரு பட்டு சேலை எடுத்து கட்டுறியா? இல்லை தே, லெஹங்கா எடுத்து வச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு. தாவணியாவது கட்டலாம்ல? அதுவே தாவணி மாதிரி தான் இருக்கும். இருக்கட்டும் தே, அதுவே போதும். ஏமாடு, நீ ஒரு சேலை எடுத்து கட்டக்கூடாது? அரஞ்சேன்னு வச்சுக்கோ, அத்தனை பொருளும் கீழே கொட்டிரும். ஏமாடு, பொம்பளைங்க சேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அப்புறம் வந்து எதுக்கு உட்கார்ற? எங்க ஆத்தா வீடு, நான் வந்து உட்காருவேன், உனக்கு என்ன? எனக்கும் தான் ஆத்தா வீடு. நாங்கள் இங்கே பொம்பளைங்களாம் சேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இங்கே உனக்கு என்ன வேலை? மானுக்கு துணைக்கு உட்காந்துருக்கேன், சேலை பார்க்கறதுக்கு ஒன்றும் உட்காரல. எங்க அக்காளுக்கு துணைக்கு நீ எதுக்கு உட்கார்ற? என் ப்ரோ மண்டபத்தில் கல்யாண வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால மானை பத்திரமா பார்த்துக்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. ஏன், நாங்கள்லாம் இருக்கோம்ல, பார்த்துக்கிட மாட்டோமா? ஆமாம், நீங்கள்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு கிழிச்ச லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்தோமே. வெள்ளை பண்ணி எல்லாம் உன்னால வந்தது. நீ மட்டும் அன்னைக்கு முளைப்பாரிக்கு மானை கூடவே கூட்டிட்டு போயிருந்தேன்னா இப்படி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி இருக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. நான் என்னத்தை கண்டேன்? நீ ஒன்னதையும் கண்டாத, உனக்கு என்ன தெரியும்? நல்ல வாய்க்கு வாய் பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு தான் தெரியும். பேசாம திரும்ப அனுப்பு. இப்போ ஏன்டா என்கிட்ட எரிஞ்சு விழுகிற? ஒன்றும் இல்லை. என்ன, லெட்டர் எழுதுனது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஒரே கோவமா சோகமா வருத்தமா இருக்கியா? என்கிட்ட வேற சவால் விட்டுட்டு போயிட்ட. அதெல்லாம் கண்டுபிடிச்சு காட்டுறேன் பாரு. பேசாம இந்த பொறுப்பை என்கிட்ட விடு, நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். நீ வாயை மூடிட்டு உட்காரு. என்ன எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ கோவமா இருக்கான்? ஓய், ஒருவேளை அவகிட்ட இருந்து லெட்டர் எதுவும் வரலையா? அந்த கோவத்தில் இருக்கியோ? ஆமாம். ஏய், இன்னைக்கு நீ காலேஜ் போகலைல, அதனால தான் உனக்கு லெட்டர் வரலன்னு நினைக்கிறேன். அப்போ அவள் காலேஜில் தான்டா இருக்கா. காலேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லாட்டி நீ பஸ்ஸில் தானே போவ. அன்னைக்கு கூட பஸ்ஸில் தானே பேக்கை யார்கிட்டயே கொடுக்கும்போது பேக்குக்குள்ளே லெட்டர் இருந்ததுன்னு சொன்னேன். பஸ்ஸில் அந்த கூட்டத்துக்குள்ளே நான் யாருன்னு போய் தேட? யாருக்கிட்ட மாடு பேக்கை கொடுத்து வைப்ப? நான் தோளில் தான் பேக்கை போட்டிருப்பேன். ஒரே ஒரு நாள் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். அந்த பொண்ணு முகமும் எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே பாரு, இது ஒரு நல்ல க்ளூ. நீ காலேஜுக்கு போகலை, அதனால உனக்கு இன்னைக்கு லெட்டரும் வரல. ஸோ அவள் காலேஜில் தான் இருக்கா, இல்லைன்னா பஸ்ஸில். ஆத்தா, கருப்பனுங்க? அவன் மண்டபத்தில் இருக்கான்தா. ஆத்தா, நீ கருப்பனை பார்த்தியா? காலையில் எல்லாரும் வளையல் போட போயிருந்தீங்கல்ல, அப்போ வீட்டுக்கு வந்தான். நான் தான் டீ போட்டு ஆற்றி கொடுத்தேன். ஆத்தை, அவனுக்கு என்ன கலரில் ட்ரெஸ் எடுத்திருக்கு கல்யாணத்துக்கு? அவன் போடும்போது பார்த்துக்கோ, எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கலரில் ட்ரெஸ் போடுவேன்னு அவன் பாப்பானா? அவன் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான்லத்தா, எப்படி பார்ப்பான்? ஆத்தை, நீ நைட்டு கருப்பன் திருநீல படுத்திருப்பான்ல, அப்பம்போது அவனுக்கு கொஞ்சம் காலமிக்கி விட்டு அவன் காலில் சொடக்கெடுத்து விடுறியா? எதுக்குத்தா? நிற்காம அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு காலெல்லாம் வலிக்கும். சரி சரி, ஆத்தா பார்த்துக்கிறேன். அவனுக்கு வலிக்காம நீ சொடக்கெடுத்து விடணும் என்ன? சரி சரி. அவன் ஆம்பளை பையன், அவனுக்கெல்லாம் காலு கையெல்லாம் வலிக்காது. ஓடி ஆடி வேலை பார்க்குற வயசு தானே. அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே கால் வலிக்க தான் செய்யும். ஆத்தாய், என்னத்தா? நான் ஒரு நாளைக்கு மழை பெய்யும் போது மலையில விளையாண்டுட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப கால் வலிச்சது. சரி. அப்பம்போது கருப்பேன் என்னைய கூப்பிட்டு மலையில எப்படிலாம் விளையாடக்கூடாது, கால் வலிக்குதுன்னு அழுவேன்னு சொல்லி என் காலை எடுத்து அவன் மடியில வச்சு காலை அமுக்கி விட்டு அப்புறம் சொடக்கெடுத்து விட்டான். அப்படியா? ஆமா, கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு கால் வலி சரியா போச்சு தெரியுமா? இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி மலையில் ஆட்டம் போட வேண்டியது. சின்ன பிள்ளையாடா நீ?
அன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னையும் படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு நீ எல்லாம் சின்ன பிள்ளை இந்த படத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னைய விட்டுட்டு போன. என்னைய பாரு. ஆமா பாக்குறாங்க போ. நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசுறடா கருப்பா. நீ ஒரு நேரம் நீ சின்ன பிள்ளை போ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற, இன்னொரு நேரம் நீ சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா போயிட்ட அப்படிங்கிற. மானு வர வர நல்லா பேச கத்துக்கிட்ட. இப்படி மழையில ஆட்டம் போட்டுட்டு இப்ப யாருக்கு கால் வலிக்குது, எனக்கா உனக்கா? எனக்கு கால் வலிச்சா அந்த அமுக்கி விடுறதுக்கு தான் நீ இருக்கேல. இனிமேல் மழையில விளையாடக்கூடாதுடா பிள்ளை. சரிடா பிள்ளை. மனு உன் காலை பாரு, தாமரை பூ பூத்த மாதிரி இருக்குடா. தாமரை பூ எப்படி பூக்கும்? இந்த உன் கால் மாதிரி தான் இருக்கும். நீ பாத்திருக்கியா தாமரை பூவை? ம், எங்க பாத்திருக்க? மதுரையில நரசிம்ம பெருமாள் கோவில் இருக்குல்ல, அப்படி இருக்கா? ஆமா அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல நிறைய தாமரை பூ பூத்திருக்கும். அந்த பூவெல்லாம் இப்படிதான் உன் பாதம் மாதிரியே இருக்கும். மனு என்ன கருப்பா? அது அது ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்ல வர, அப்புறம் ஒண்ணுமில்லன்னு சொல்லிடுற. உன்கிட்ட எனக்கு என்னென்னமோ சொல்லணும்னு தோணுது. ஆனா அதுக்கு உனக்கு இப்போ வயசு இல்லை. நான் பெரிய பிள்ளையா போகணும் அதானே? ம், நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா நிக்க வச்சா நான் உன் தோள்பட்டைக்கு இருக்கேன் தெரியுமா? நீ பொம்பளை பிள்ளைடா, சீக்கிரமா மடமடன்னு வளர்ந்துருவ. ஆனா உடம்புல தான் வளர்த்தி, மற்றபடி நீ குட்டி பிள்ளைடா. நீ இப்படியே எப்ப பார்த்தாலும் குட்டி பிள்ளைனே சொல்லிக்கிட்டு இரு. ஒரு நாளைக்கு நான் உன்னைய விட பெரிய பிள்ளையா வளர்ந்துருவேன். அப்போது நான் உன்னை விட பெரிய பையனா போயிடுவேன். நான் பாரு உன்னைய விட தினமும் 2 இட்லி கூட சாப்பிட்டு உன்னைய விட பெருசா போயிடுவேன். அப்படின்னு நான் உன்னை விட 2 இட்லி கூட சாப்பிட்டு உன்னை விட பெரிய பிள்ளையா போயிடுவேன். அப்படி போகாத, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பெரிய பிள்ளையா இருப்போமா? நான் எப்பவும் என் மானை விட பெரிய பையனா தான் இருப்பேன். எதுக்குடா? அப்பதானே என் மானை தூக்க முடியும். ஐ ஆமாவா? அப்படின்னு நீ பெரிய பையனாவே இரு. ம், கருப்பா போதும், கால் எடுத்துக்கிடவா? எல்லா விரல்லையும் சொடக்கு விழுந்துருச்சு, இன்னமே சொடக்கு உழுகவே உழுகாது. காலை எடுக்காத, இருக்கட்டும். உனக்கு கால் வலிக்குண்டா, எடுத்துக்கிறேன். வலிக்காதுடா, எடுக்காத. பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போராச்சு. விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே. விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே. சூடிய பூச்சரம் வானவில் தானும். மனு, நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி நான் காலை சொடுக்கெடுக்கணும்னு கொடுன்னு கேட்டால் கொடுக்காதேன்னு. எதுக்கு? கொடுக்காதன்னா கொடுக்காத. நான் கொடுப்பேன். மானு குட்டி, குட்டி மானு, கொடுக்காதன்னா கொடுக்காதடி. ஏன் கருப்பா? அது அது ஒன்றும் இல்லை. சரி நீ கால் எடுத்துக்கோ. அவ்வளோதான், உடனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவான். சரி கால் எடு. எடுக்க மாட்டேன் போ. நல்லா வலிக்கட்டும் உனக்கு. எனக்கு வலிக்காதடா பிள்ளை. அப்ப நான் ரொம்ப நேரம் வச்சிருப்பேன். சரி வச்சிரு. நீ பெரிய பிள்ளையா போனதும் இதே மாதிரி என் மடியில உன் காலை கொண்டு வந்து வை. அப்போ நான் உனக்கு மருதாணி போட்டு விடுறேன். என்ன இப்பயே வச்சு விடு. நான் அண்ணா மீனாட்சி அக்கா வீட்டில் போய் மருதாணி பறிச்சுட்டு வரட்டுமா? ஏய் இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம். பெரிய பிள்ளையா போனதும். எதுக்கு நானும் பெரிய பிள்ளையா போகணும்னு சொல்றேன். போ. இங்க வா. ம். ம், மனு மனு. முட்டாதடா, வலிக்குது. வலிக்குதாடா? சும்மா சொன்னேன். குட்டி பாப்பா. நானாக்கும், நான் பெரிய பொண்ணு. ஆமா ஆமா சொன்னாங்க. ஆத்தாய் அதே மாதிரி தான் இப்பவும் தினமும் ரொம்ப நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கருப்பனும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கால் ரொம்ப வலிக்கும்டா. நீ அவனை மடியில உட்கார வச்சு அவன் காலை அமுக்கி விடு, அவனுக்கு சொடக்கு எடுத்து விடு. சரிதா, வரட்டும் ராசுகுட்டி வரட்டும், அவனுக்கு கால் அமுக்கி விட்டுறேன். ஏன்டா மலரு, பேசாம நீயே அவனுக்கு கால் அமுக்கி விட்டுறக்கூடாது? எதுக்கு? அப்புறம் இதான் சாக்கேன்ட்டு கருப்பனை வெளியூருக்கு அனுப்புறதுக்கா? விவரமாத்தான் இருக்க என்ன? நான் தான் அன்னைக்கு பார்த்தேன்ல நீங்க பண்ணின வேலைய, மாமாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. சரி சரி. அம்மா கல்யாணத்துக்கு மருதாணி போடுவோமா? ஏ மாடு, ஆமாடா மறந்துட்டேன் சொல்றதுக்கு. மீனாட்சி அக்கா வீட்டுக்கு போய் மருதாணி பறிக்கணும், பாரியா? ஏன் நான் எதுக்கு வரணும்?
துணைக்கு வாடா, அங்க செடி பெருசா போயிருச்சு, எட்டாது எனக்கு. அப்படியெல்லாம் ஒசரமா போன மரத்தை எக்கி எக்கி பறிச்சு நீ மருதாணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபாய்க்கு நெயில் பாலிஷ் பாட்டில் வாங்கி போட்டுக்கோ. மாம்ஸ் இருந்தா கூட்டிட்டு போயிருவேன். மாம்ஸ் வேலையா போயிருக்குன்னு தானே உன்னைய கூப்பிடுறேன், வாடா. எதுக்கு என்ன 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ண போற அப்படித்தானே? உன்னையெல்லாம் அனுப்பிட்டாலும் நீ இருந்துருவ. நான் வீட்டை விட்டு வெளியே 2 வருஷம் இருக்கிறதுக்கு என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்கடா, அங்க போய் இருந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். யார் இந்த மழையிலையும் குளிர்லையும் இருக்கிறது? ஆளப்பாரு. அதான் உன்னைய எல்லாரும் அப்படி சொகுசாவே வச்சிருக்காங்க. மாம்ஸ் மாதிரி திண்ணையில தூங்குன்னா நீ எல்லாம் ஒரு நாள் தாங்குவியா? அதான் சொல்லிட்டேனே, என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். மூஞ்சிய பாரு. பாரு, என் ப்ரோ இடத்துல நான் இருந்திருந்தா திண்ணையிலெல்லாம் படுத்திருக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். சரி, அப்படின்னா நான் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லு. மாம்ஸு அக்காவுக்காக வெளியே திண்ணையில படுத்திருக்கு, வீட்டுக்குள்ளே வராம. இப்போ நீ மாம்ஸுக்காக அந்த மாதிரி வெளியில் போய் படுக்கணும்னு சொன்னா படுப்பியா? படுப்பனே. அப்போ மட்டும் உனக்கு குளிர் கொண்டு போகாதா? நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது யாருக்காக செய்கிறோங்கிறது முக்கியம்ல. செய்கிற ஆளுக்கு ஒரு ஒர்த்து இருக்கணும். ஆ, அப்போ மாம்ஸுக்குன்னா செய்வ. சரி, உன் ஆளுக்குன்னா செய்வியா? அவ யாருன்னே தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னு வை, மாம்ஸ் மாதிரி உனக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ நீ வெளியே படுன்னா படுப்பியா? கண்டிப்பா படுக்க மாட்டேன். அட மாடு, ஏன் மாடு? அதான் சொன்னனே, நம்ம ஒருத்தவங்களுக்காக ஒரு வேலை பார்க்குறோம்னா அவங்களுக்கு ஒரு ஒர்த்து இருக்கணும். அப்படின்னா உன் ஆளுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்றியா? அதை அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். பாவண்டா அவன். போயும் போயும் ஒன்ன போய் லவ் பண்றா பாரு. ஏய், இன்ச்சு பாங்கிட்டு. பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஊருக்குள்ள வேற ஆளே இல்லாத மாதிரி போயும் போயும் உனக்கு லவ் லெட்டர் எழுத்துட்டு பத்தியா? சரியான கிறுக்கச்சியத்தான் இருப்பா போல அவ. சப்பு நரைஞ்சிரு வண்டி, ஏஞ்சு போங்கிட்டு. அடே ராவணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் எங்கடா தங்கியிருக்காங்க? அவங்க ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு? கேட்டேன்டா, கேட்டேன். இந்த மண்டபம் பெருசா தானே இருக்கு, இங்க வந்து தங்க சொல்ல வேண்டியதானே? அது அவங்க விருப்பம், நம்ம போய் அதுல எல்லாம் தலையிட முடியுமா? ஏய் டேய் கருப்பா, இங்க வா. அரட்டாம கூப்பிடுறா பிள்ளைய, மிரட்டிக்கிட்டே இருப்பான். அப்பா என்னப்பா? இன்னொரு வாழைமரம் எங்க? 2 சொல்லியிருந்தேன். குமார் 1 கொண்டுட்டு வரான்ப்பா. சரி, இப்போ எதுவும் கட்டிடாதீங்க, நடுச்சாமத்துல 1 மணிக்கு தான் கட்டணும். சரிங்கப்பா. அந்த பாட்டு போடுறவனை கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வைக்க சொல்லுடா, அலற விட்டுக்கிட்டு இருக்கான். சரிங்கப்பா. அப்புறம் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கெல்லாம் தூங்க போக வேண்டாம், மண்டபத்திலே தூங்கு, சரியா? சரிங்கப்பா. ஆமா, இப்போ எதுக்கு துறை வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மனசுல பெரிய ஆளுன்னு நினைப்போ? கருப்பா, நீ போயா போ. போ போ, போய் வேலையை பாரு போ. சரிங்கப்பா. அடே, இப்ப அவன் வேட்டியை கட்டினா என்னடா உனக்கு? என்ன உனக்கு போட்டிக்கு வந்துருவான்னு பாக்குறியோ? இப்போ இங்க என்ன போட்டி நடக்குது? எனக்கு போட்டிக்கு அவன் வர்றதுக்கு? அப்புறம் ஏன்டா சும்மா போய்கிட்டு இருந்த பையல கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் என் பிள்ளைகிட்ட என்னமாவது பேசணும்ல. அந்த பையன் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கம்மன் இருக்காங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு அந்த பையல பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, என் மகனுக்கு என்னை பத்தி நல்லா புரியும். அப்ப எதுக்கு கூப்பிடுறான், எதுக்கு திட்டுறான் எல்லாம் அவனுக்கு தெரியும். கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதாவது பதில் சொல்றானான்னு பாரு. என்ன இப்ப என்ன? சும்மா மழை புணுப்புணுன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல போய் உட்காருங்க. காலம் போன காலத்துல எங்கிட்டாவது வலிக்கு விழுந்துடாதீங்க, நல்ல நாள் அதுவுமா. இவனுக்கு யாரையாவது பிடிச்சி எதிர்க்கிட்டே இருக்கணும். போங்கப்பா, போய் உட்காருங்க போங்க. போறேன்டா. ஆனா கருப்பேன் வேட்டி சட்டையில உன்னையோட கம்பீரமா தான் இருக்கான். ஆளு மண்டையும் பாரு. என் மகன்ல அப்புறம் எப்படி இருப்பான்? அப்பன் 8 அடி பாஞ்சா அவன் 16 அடி பாய மாட்டான்? வந்து வாச்சிருக்கான் விளக்கண்ண. சும்மா பொட்டாட்டம் இருக்கிற பிள்ளைய பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறது. மாமா, என்ன? சமையல்கார அண்ணாச்சி உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த போறேன். ஆமா இரு, கல்யாணம் உனக்கா உன் மகளுக்கா? என்னமோ நீ கல்யாண பொண்ணு மாதிரி மினுக்கிக்கிட்டு தெரியுற. மாமா, என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ல வந்து இறங்கின மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்களை காட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு? கல்யாண பொண்ணுக்கு கூட பிறந்த தம்பிங்க தானே 2 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அண்ணன் ஒருத்தர் இருக்கிறதா சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்ன? உங்களை பார்த்தா பொண்ணுக்கு அப்பா மாதிரியே தெரியலையா மாமா, பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி தெரியுதான். ஆஹா,
இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசுனதா இல்ல நீ நேக்கா பிட்ட போடுறியா? உங்ககிட்ட பிட்ட போட்டு நான் என்ன மாமா செய்ய போறேன்? அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே பயம். உங்களுக்கு கொஞ்சமாவது ஈக்குவலா நான் இருக்கணும்ல, அதனால தான் இப்படி. ஏன் மாமா, நம்ம வேணா சாவகாசமா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிடுவோமா? முதல் தடவை தான் அவசர அவசரமாக நீங்கள் மிலிட்ரியிலேருந்து வந்து என்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டினீங்க. இப்போ சாவகாசமாக ஊரை கூட்டி பந்தல் போட்டு இன்னொருக்க முடிப்போமா? நீ இன்னைக்கு என்கிட்ட வாங்காம போக மாட்டடி. என்ன மாமா கொடுப்பீங்க? உன்னெல்லாம் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா சரியா வரும். ஓடிட்டா. வர வர நம்ம மேல எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. ஒண்ணும் இல்ல, பெல்ட்டை கலட்டி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். நிஜமாவே இந்த வார்த்தையை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்களா இல்ல இவளா கோர்த்து விடுறாளான்னு தெரியலையே. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல்ல உங்க அப்பா அம்மா காலில் விழுங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க, எந்திரிங்க. நல்லா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். 2 பேரும் எந்திரிங்க. பாப்பா, அப்பா. நான் போயிட்டு பெரியப்பா வர சொல்றேன். சரிங்கப்பா. பெரியப்பா கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே இறங்கி போய் ஐயா கிட்டையும் ஆத்தா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிருங்க. சரிங்கப்பா. சரிங்க மாமா. ம், இறங்கு இறங்கு. ஏங்க, நம்மள இறங்கி அந்த பக்கம் போய் நிற்போம். வர்றவங்களுக்கெல்லாம் வழி விடுவோம். சரி வா. மருமகனே. மாமா. பெரியப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலில் எல்லாம் விழ வேண்டாம், நன்றாக இருங்கள், தீர்க்காயுசாக இருங்கள். நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. ஏங்க, சட்டப்பையில ரூபா இருக்கா? திருநீர் பூசுவோம் பிள்ளைகளுக்கு. பிள்ளை மேக்கப் செய்திருக்கிறாள் அடி. நான் திருநீர் பூசினால் கலைந்து விடும். என்ன பாப்பா? ஆமா பெரியப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அடாடாடா, நன்றாக இருங்கள், நன்றாக இருங்கள். காலில் விழ வேண்டாம் என்றால் கேட்கிறீர்களா? நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. சரி இருங்க, நாங்க கீழே இறங்குறோம். மச்சி, மச்சி, நாங்க 2 பேரும் உங்க பக்கத்திலே நின்னுக்கிடட்டுமா? அப்பதான் எல்லா போட்டோவிலையும் நாங்க விழுவோம். நின்னுக்கோங்கம்மா, நின்னுக்கோங்க. மச்சி, நான் உங்க கையை பிடிச்சுக்கிடவா? பிடிச்சுக்கோ மலரு. மருமகளே. வாங்க மாமா. வாங்க பெரியப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எங்க அண்ணன் பிள்ளை நல்லா இருக்கணும். எந்திரிமா, எந்திரி. நீங்க என்னடி 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க மச்சி கையை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே நிக்க போறோம். எல்லா போட்டோவிலையும் விழுக போறோம். இறங்குங்க கீழே. ஏமா? ஆளும் பேருமா வந்துகிட்டும் போய்கிட்டு இருப்பாங்க. இடைஞ்சலா இருக்கும். இறங்குங்க. நீங்க வேற இங்க நின்னுக்கிட்டு. ஏமா நின்னா என்ன? பாப்பா சொன்னாப்ல கேட்கணும். இறங்குங்க. எப்ப கொஞ்ச நேரம்ப்பா. இறங்குன்னு சொல்றேன்ல. இருக்கட்டும்பா, இருக்கட்டும். அதெல்லாம் சரியா வராது மகனே. நிறைய பேர் வந்தும் போய்கிட்டும் இருப்பாங்க. போறோம். அக்கா வா. சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க. இருக்கட்டும்பா. அக்கா. தம்பி. அக்கா, மச்சான், உங்க 2 பேருக்கும் திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாப்பிள்ள. சின்ன மாப்பிள்ள ஒன்றும் சொல்ல மாட்டாரா? என்கிட்ட கேட்டா கல்யாணம் முடிச்சிங்க. ஆனா லவ் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தானே மாப்பிள்ள பண்ணோம். அதுக்கு என்ன இப்போ? சின்ன மாப்பிள்ள ஒரு விஷ் பண்ணுங்க. சின்ன மாப்பிள்ள வர்றவங்க காலையில எல்லாம் விழுந்தீங்கல்ல, என் காலையிலையும் விழுங்க. ஆசீர்வாதம் பண்றேன். டேய் தம்பி, டேய் தம்பி, நீ சும்மா இரு ப்ரோ. இந்த ஆள் விழமாட்டாரு, சும்மா பேச்சுக்காக சொன்னேன். மாப்பிள்ள வேணா விழுகுறேன். மச்சான் சும்மா இருங்க மச்சான், அவன் விளையாட்டுக்கு சொல்றான். தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்கல்லடா, அவங்கள கவனிக்கலையா? ஆமாக்கா, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் இவன் குமார் சாப்பிட கூட்டிட்டு போயிருக்கான். மச்சான், அக்கா நீங்களும் வரீங்களா? சாப்பிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்டா தம்பி. மச்சான் உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா மச்சான்? ஆமா, பெய்யுற மழையிலையும் அடிக்கிற குளிர்லையும் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி ஊத்து. ஏன்டா தம்பி இப்ப எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அக்கா நீ நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேல, அதான் சோகமா இருக்கான். தம்பி குட்டி, நீ வேணா என் கூட வாயா. அச்சச்சோ, என் குட்டி பிள்ளைக்கு நான் ஊருக்கு போறேன்னு கோவமாக்கும்.